ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வரப்போகுது. இதே தேதியில யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடைபெற போகுது. என்ன அப்படின்றத வீடியோக்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்று யாரு முதல்வராக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்குது. இதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆதரவு கிடைச்சிட்டு வருது. முக்கியமான நிறைய ஊடகங்கள் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்போது மும்முனை போட்டு நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு நிலையில ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னா 117 அல்லது 118 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு குறைவாக ஒரு இடங்களில் தோற்றால் கூட தொங்கு சட்டசபை அல்லது மறு தேர்தல் நடைபெறும். தொங்கு சட்டசபை அப்படின்னா இரண்டு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வைத்து அந்த இரண்டு கட்சியும் இணையும் போது 118 இடங்களுக்கு மேல் இருந்தால் அவங்க பாத்தீங்கன்னா ஆட்சியை அமைச்சுக்கலாம். அப்படி யாருமே ஒத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறு தேர்தல் நடைபெறும். நேற்று வெளியான கருத்து கணிப்பு படி திமுக மற்றும் தவிக இரண்டு கட்சியுமே பாத்தீங்கன்னா இரண்டு கட்சியில் ஏதாவது ஒன்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இரண்டு கட்சியுமே 117 இடங்களுக்கு குறைவாக வெற்றி பெறதான் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி குறைவான இடங்களில் வெற்றி பெற்றா தவிக பாத்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது. அதிமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் அதிமுகவில் பாஜக இருக்கிற காரணத்தினால அதிமுகவிலையும் தவிக கூட்டணி வைக்கிறாங்களா இல்ல அப்படின்றது தெரியல. இந்த ஒரு காரணத்தினால விஜய் சார் என்ன ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக தொங்கு சட்டசபை நடைபெறும் அப்படின்றது உறுதியாக இருக்குது. கூட்டணி வைக்கிறாங்களா இல்ல மறு தேர்தல் நடைபெறதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனைவருமே குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. மதியம் 1 மணி அல்லது 2 மணிக்கு எந்த கட்சி வெற்றி அப்படின்றத நமக்கு தெரிய வரும். எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.